ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எதுக்கு நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம்? அதான் நாங்க கேட்கணும், நீங்க எதுக்கு திமுகவோட இருக்கீங்க? இவ்வளவு பிரச்சனை நடக்குது, வெக்கமா இல்லையான்றேன். உங்களுக்கு ஆட்டையை போடுறதுக்கு 1000 வழிகள் இருக்குல்ல, என்னென்னமோ விலையெல்லாம் பண்றீங்களே, இதையுமா போய் வைப்பீங்க? குடிசேவால் மக்கள் குமுறி எழுந்தார், கோட்டைகளும் குப்பையாகும், இந்த கோட்டை நாசமா போயிரும் நினைக்கிறேன். எடப்பாடி தான் இதுக்கு வழிவகுத்தவரே, முதல்ல வந்து பிரைவேட்டா கொடுத்தவரே அவர் தான். அப்ப நீங்களும் கொடுத்தீங்கன்னா அப்ப எடப்பாடியின் மறு உருவமா ஸ்டாலின்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில மாவட்ட செயலாளர்கள் இதை பூரா டெண்டர் மாதிரி எடுத்து பிரைவேட்டா மாசம் பல கோடிகளை பார்க்கிறார்கள். இது வந்து அயோக்கியத்தனம்ங்க. நான் ஓப்பனா கூட்டணியில தான் சொல்றேங்க. இது ஒருவேளை பாசிச போக்கு. உங்களுக்கு மோடிக்கு வித்தியாசம் இல்ல. பேசாம மேயரை பிரைவேட் ஆக்கிடுவோமா? நான் கூட எடுத்துக்கிறேங்க. எடுத்து அந்த அம்மாவுக்கு நாங்க சம்பளம் தரேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன். வணக்கம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 13வது நாளை நேற்று அடைந்த நிலையில் அது உச்சகட்டமாக கைது வரைக்கும் போய் நின்று இருக்கு. இது முதல்ல எப்படி பார்க்குறீங்க? பெரிய மானங்கட்ட செயலுங்க. இவங்க திராவிட மாடல்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் எல்லாம்பாங்க. அந்த எல்லாம் அப்படின்றதுல இந்த மக்கள் இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னமும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன முதல் கட்டமாக என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே, என் மனசில் அப்படியே அந்த வழிகளோடு நான் சொல்கிறேன். எங்கள் தலைவர் 90களில் சொன்னது ஒரு முழக்கம், அதாவது குடிசேவால் மக்கள் குமுறி எழுந்தால் கோட்டைகளும் குப்பையாகும். இப்போ என்ன, அதே நான் மாற்றி சொல்கிறேன் கொஞ்சம். இந்த துப்புரவு தொழிலாளர்லாம் இப்போ வந்து கொந்தளித்து எழுந்து விட்டார்கள். நீ இந்த கோட்டை நாசமாக போயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ எங்கள் தலைவருடைய கட்சி, எங்கள் கட்சியுடைய கொள்கை என்ன? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அவங்க ஒரு எளிய மக்கள். இன்னும் சொல்லப்போனால் கடைசி அந்த கடைநிலையில் வாழ்கின்ற மக்கள். இப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ கோடி கோடியாக கொடுத்தாலும் அந்த துப்புரவு தொழில் நம்ம செய்வோமா? நம்ம யதார்த்தத்தை பேசுகிறேன். நான் அவங்களை கொச்சைப்படுத்தலை, நான் யதார்த்தமான ஒரு கருத்து சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டிலே வந்து நம்மளே பாத்ரூம் போயிட்டு சப்போஸ் WC நம்ம அமுத்தாமல் திருப்பி பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது? இல்லை நம்ம குழந்தைகளே போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த நம்ம பார்க்கும்பொழுது எவ்வளோ நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். இது எல்லாருமே மனிதனுடைய இயல்பு. ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்தில் நானே கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேங்க. நல்லா இப்போ துபாயில் இருந்தேன். துப்புரவு தொழிலாளர்கள் அங்கேயே இருக்கிறாங்க. அப்படியே அந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, துணிமணியை கூட எடுக்க முடியல. அவங்க தான் வந்து துணிமணி சுத்தப்படுத்துகிறாங்க. நம்மளாம் அங்கே போகக்கூடாதுன்னு இது பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம 2வது கொரோனா வரும்போது இங்கே வர்றோம். இங்கே பார்த்தா இந்த மக்கள் அதை கூட கடுமையாக வேலை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. நல்லா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. அவங்களுக்கான குழந்தைகள் படிப்புக்கான காப்பீட்டு தொகை எல்லாமே கொடுக்குறாங்க. நல்ல ஒரு, ஏன்னா கடினமான தொழில்ன்றனால. ஆனால் அதே இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்க்கப்படும் பொழுது இந்த மக்களை நாயை விட பன்னியை விட கேவலமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ 13வது நாள் இந்த பிரச்சனை. எங்கள் தலைவர் 5வது நாளே போனாருங்க. ஸ்பாட்டில் போய் பார்த்துட்டு நேரடியாக முதல்வரையே பார்க்குறாரு. 6ஆம் தேதி காலையில். அவர் மட்டும் பார்க்கல, 2 கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் கூட்டி போகிறாரு. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க முதல்வருக்கு வந்து செய்தி போகிறதே இல்லை. அது ஒரு செய்தி வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீதிமன்றமே சொல்லுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, முதல்வர் வந்து ஒரு கோட்பாட்டோட நல்ல விஷயமா போகிறாரு, ஆனால் அவருக்கு பேரெல்லாம் இன்னொரு அரசாங்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, நிர்வாகத்தில் ஒரு எதிர்ப்பாகவே நடக்குது அப்படின்னு யார்? நீதிமன்றம் சொல்லுது. எங்கள் தலைவர் 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கருத்தை ஒரு மன்றத்திலே பதிவு செய்தார். எங்கள் தலைவரே பதிவு செய்தார். அதனால எங்கள் தலைவர் வந்து ஒருவேளை நீங்கள் சொல்லாமலாமல் போயிருப்பாங்க அப்படின்னு நேராக போய் சொல்லிட்டு வர்றாருங்க. ஆனால் வந்து முதல்வர் என்னமா சொல்கிறாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் எங்கள் தலைவர் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை உருவாக்குங்கள். இன்னொரு விஷயம், இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கான வேலை நிரந்தரம் செய்யுங்கள். இது 2 தான் கோரிக்கை. இந்த 2 கோரிக்கையும் கொடுத்த பிறகும் இதுவரைக்கும் இவங்க வந்து அமுல்படுத்தலை. இன்னமும் சொல்ல போனால் 19/1/2021 தமிழக முதல்வரே ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மக்களுக்கான வேலையை நிரந்தரமாக செய்வோம், நாங்கள் பிரைவேட் கொடுக்க மாட்டோம்னு சொன்னார். அதேமாதிரி ஆணவ படுகொலைகளுக்கு அதே 2021 நான் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை உருவாக்குவேன். ஆனால் இந்த 2 விஷயமும் அவர் வாயால் சொன்னது செய்யாமல் இருக்கிறார். சரி, காலதாமதம் ஆகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இரவோடு இரவா 13ஆம் தேதி நைட்டில் அடித்து தரன்னு இழுத்துட்டு போய் அதுலேயும் ஒரு அட்வொகேட் அம்மாவை கையை குத்தி, அந்த அம்மா அப்படி கையை தூக்கிக்கிட்டே இருக்குது, செந்தாமரை அப்படின்ற ஒரு பெண்மகள். அது மாதிரி இன்னொருத்தரை வந்து பாரதியை அடித்தாங்க, தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் நியாயமாங்க? நான் அங்கே போய் என்ற பேட்டி கொடுத்த ஒரு பெண்மகளே இன்றைக்கி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. இப்போ நான் பேசினேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எங்கேயோ ஒருத்தர் அடக்கி எப்படின்னா ஒரு 14 இடத்துல அடைச்சி வச்சுருக்காரு. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ராம்கின்னு ஒரு நிறுவனம் பிரைவேட்டாக கொடுத்துட்டாங்க. அது கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்காதீங்க அப்படின்னா, பிரைவேட்டாக போனவனுக்கு சம்பளம் 17,000 ரூபா,
கவர்மெண்ட்ல இருந்து 24,000 ரூபாய். அப்போ எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாருங்க. அப்போ அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு, இந்த ஏழை மக்களுக்கு நம்மளுடைய பியையும் மலத்தையும் அது பேர் என்ன மூத்திரத்தையும் அள்ளி சுத்தப்படுத்தக்கூடிய மக்களுக்கு நம்ம வந்து கருணை காட்ட வேண்டாமா? கருணை கட்சியில் விடுங்க. ஒரு கருணை சார்ந்து நீங்கள் உண்மையிலேயே அந்த கொள்கை சொல்கிறீங்க. நீ சொல்லனா அவங்க கேட்க போகிறதில்ல. இப்போ எடப்பாடி நான் கேட்க முடியுமா? எடப்பாடி தான் இதுக்கு வழிவகுத்தவரே, முதல்ல வந்து பிரைவேட்டாக கொடுத்தவரே அவர் தான். அந்த நேரத்தில் நீங்கள் தடுத்தீங்க. அப்போ நீங்களும் கொடுத்தீங்கன்னா அப்போ எடப்பாடியின் மறு உருவமா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல மனசில், வருதா வரலையா? இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 13 நாள் அரசு அமைதியாக தானே அந்த போராட்டத்தை நடத்த அனுமதி கொடுத்துட்டு இருந்துச்சு. நீதிமன்ற உத்தரவை மீறி எப்படி அரசு செயல்பட முடியும் அப்படிங்கிறாங்க. நீதி வந்து எனக்கு நம்ம பாரபட்சமாக வழங்கியிருக்கு என்று தான் நான் கருதுறேன். இன்னும் அடுத்த நீதிமன்றம் மேலே போச்சுன்னா அது நிற்காது. அவங்க வந்து என்ன சொல்றாரு, நீதிபதி ஒருவேளை போராடக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லலை, இடத்த மாத்துட்டாரு. இடத்த வந்து இப்போ தூக்கி உள்ள போடாதே சொன்னாங்களா? இடத்த மாத்துனா சரி, நீ இப்படி சொல்றீங்க, இடம் பார்த்து பொருள் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இருந்தோம்னா இந்தியா சுதந்திரம் கிடைச்சிருக்குமான்னு கேட்குறேன். இந்தியா சுதந்திரம் கிடைக்கும் பொழுது இல்லை, நீ அதை கூட விடுங்க, சுதந்திரம் இந்தியாவுக்கு போனாதான் உங்களுக்கு சிக்கலாகும். நான் உங்கள் சொல்லாடலே சொல்கிறேன், நீங்கள் தான் இந்திக்கு எதிர்ப்பு போராட்டம் நடத்துனீங்களே, அப்போ இடம் பார்த்தா நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையா? எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்துனீங்க, அது மாதிரி அவன் போராடுறேன். ஏங்க நீ இவ்வளோ பேசுகிறீங்களா, அங்கே போய் இங்கே பண்ணுறீங்களா? இது எவ்வளோ நேரம் ஆகும்? நான் ஓப்பனாக எனக்கு அது ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியும். என்னன்னா அதில் வந்து ஏறக்குறைய வந்து மண்டலமாக பிரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் வந்து பிரைவேட்டு கொடுத்துட்டாங்க, இங்கேயும் சில இடத்த கொடுத்துட்டாங்க. ஒரு 2-3 பகுதியை இப்போ கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறீங்க, ரைட்டா? என்ன டிஃப்ரெண்ட்டு? சேலரி டிஃப்ரெண்ட் வருது. அந்த அம்மா தெளிவாக சொல்லுது, நான் இதை வச்சு தான் கடை வாங்கியிருக்கிறேன், என் புருஷன் இந்த டாஸ்மார்க் குடிச்சு அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. டாஸ்மார்க் விற்கிறது நீங்கள் தான் விற்கிறீங்க, ஆனால் அதை மட்டும் கவர்மெண்ட்டில் விற்பீங்க. ஆனால் இவங்களை மட்டும் நீங்கள் பிரைவேட் ஆக்க முயற்சி பண்ணுறீங்க. அதுமாதிரி செய்யாதீங்க தயவு செய்து. அதனால் நீங்கள் வந்து எங்களை கவர்மெண்ட் போராட்டம் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 5-6 நாளுக்கு அப்புறம் சில அரசியல் சக்திகள் உள்ள ஊடுருவிட்டாங்க. அதற்கப்புறம் தான் போராட்டம் திசை மாறுது. முதல்வரை கொச்சைப்படுத்தும் வகையில் முதல்வர் மரணத்தை எல்லாம் மையப்படுத்தி பேசுகிறாங்க. இது வந்து உண்மையான தூய்மை பணியாளர்கள் பேசியிருக்க வாய்ப்பில்லை. உங்களை தூண்டினவங்களால தான் அந்த பிரச்சனை இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. அவன் தூண்டினா இவன் தூண்டினாலாம் விடுங்க. நீங்களே ஏற்கனவே தூண்டாமல் இருந்த மாதிரி நல்லா பேசாதீங்க. நீங்களே ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் தூண்டி விட்டு ஆளுகதான். இப்போ நேரடியாக நான் வர்றேன். இப்போ அந்த பிரச்சனை இருக்குல்ல, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? வெறும் 1000 பேர் தான் அங்கே பிரச்சனை பண்ணுறேன். அந்த 1000 பேரில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த 2 மண்டலம் 3 மண்டலத்தில் 2000 பேர் துப்புரவு தொழிலாளர் அவர்களே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் பிரைவேட்டு கொடுக்கல, கவர்மெண்ட் நடத்தணும். இது சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி சொன்னால் இதோட முடியாது. தமிழகம் முழுக்க இது விரிவு பண்ணும். எல்லாரையும் அரசு வந்து பணி நிரந்தரம் பண்ணுறதுங்கிறது அடுத்த கட்ட சிக்கலை நோக்கி நகர்த்தும். அப்போ ஒன்று செய்வோமா? சட்டமன்றத்தை வித்துருவோமா? பிரைவேட்டுக்கு பார்லிமெண்ட்டத்தை வித்துருவோமா? ஏங்க உங்களுக்கு மோடிக்கு என்னங்க டிஃபரெண்ட்டு? மோடி தான் எல்லாத்தையுமே விற்று தின்ற மாதிரி எல்லாத்தையும் பிரைவேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஏன் செய்கிறீங்க? துப்புரவு தொழிலாளர்கள் ஏன் செய்கிறீங்க? அப்போ நீங்கள் லஞ்சம் அடிக்கிறீங்களா, ஊழல் பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு செய்தி கிடச்சி, எவ்வளோ உண்மைன்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில அமைச்சர் பெருமக்கள் எல்லாரையும் சொல்லல, சில மாவட்ட செயலாளர்கள் இதை பூரா டெண்டர் மாதிரி எடுத்து பிரைவேட்டாக மாதம் பல கோடிகளை பார்க்கிறார்கள் அப்படின்னு செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதெல்லாம் முதல்வர் வந்து தண்டிக்க வேண்டாமா? கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? பாவம் இல்லையா மக்கள்? நீ யாருக்குங்க ஆட்சி பண்ணுறீங்க? பணம் உள்ளவனுக்கு பிரச்சனை இல்லைங்க, ஏழைகளுக்கு தான் நம்ம ஆட்சி பண்ணுறோம். அப்போ ஏழைகளுக்கு இப்படி ஒரு சிக்கல் வரும்பொழுது இவர் நேரம் ஏன் ஸ்பாட்டுக்கு வரலன்னு கேட்குறேன். எல்லா கட்சிக்காரன் வந்தான்ல, இல்லை அமைச்சர் வந்தார், அமைச்சர் 3 மணி நேரம் தாமதிக்க வச்சு தான் நேற்று 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதுவும் தோல்வியில் முடிஞ்சு. அப்போ அவங்களுடைய கோரிக்கை என்ன? வெரி சிம்பிள் கோரிக்கை, எங்களை பிரைவேடைசேஷன் பண்ணாதீங்க, ராம்கிட்ட போய் கொடுக்காதீங்க. ராம்கி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை திமுக அரசு வந்து தனியார் மயமாக்குற மாதிரி பேசுகிறாங்க. அதிமுக ஆட்சியிலேருந்து அதானே இருக்குது. அதுதானே உங்கள்கிட்ட கொடுத்தாங்க, அதுதான் நாங்கள் கூட்டணியில் கூட இருக்கிறோம். எதுக்கு நான் உங்களோட கூட்டணியே இருக்கிறோம்? ஏன் வந்து உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க, அடுத்து உங்களை ஆட்சியை கொடுக்க போகிறாங்க. அப்போ கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இது செய்ய வேண்டியதானே? ஏன் செய்யாமல் இருக்கிறீங்க? இங்கே பாருங்க, இன்னொன்று சொல்கிறாங்க, இது கொடுமை நெறியாளர் அவர். நீங்கள் என்னமா நினச்சிக்கிறீங்க, இதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் அந்த மக்கள்? நீங்கள் சொல்கிறீங்க அந்த இடத்துல பண்ணாதீங்க, இந்த இடத்துல எந்த இடத்துல பண்ண சொல்லுவீங்க? வேற எங்கேயும் நீங்கள் பண்ண விட்டுருவீங்களா? நீங்கள் என்ன நினச்சிங்க, இந்த மக்கள் தானே அவங்கலாம் ஒரு ஆளாக சும்மா 2 நாள் 3 நாள் இருப்பாங்க போயிடுவாங்க நினச்சி விட்டுருக்குறீங்க. அவங்க தொடர்ந்து போராட்டத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ அவங்க வந்து ஆஃப் ஆகலை பிரதர், 15 இடத்துல அங்கங்கே போய் மூடி வச்சுருக்கிறாங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னா ஆகஸ்ட் 15 நம்ம ஒரு முக்கியமான நாள், என்ன நாள் தெரியுமில்ல, சுதந்திர நாள். அந்த சுதந்திர நாளுக்காக இவங்களை போய் அங்கே போய் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் முடிச்ச அப்புறம் விடுவாங்க ஊருக்கு. இப்போ என்ன மிரட்டுறாங்கன்னா, பெண்கள்லாம் நீ வீட்டுக்கு போங்க, நாங்கள் அங்கே இருக்கிற ஆம்பளைகளை போகிறோம், நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம். இப்போ கிடச்ச செய்தி, அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு வழக்கறிஞர், இங்கே வழக்கறிஞர் இங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டார், உள்ளே பார்க்க விட மாட்டுறாங்க. இது வந்து அயோக்கியத்தனமுங்க. நான் ஓப்பனாக கூட்டணியில் தான் சொல்கிறேங்க. இது ஒரு வேணா பாசிச போக்கு. உங்களுக்கு மோடிக்கு வித்தியாசம் இல்லை. மோடியை நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பண்ணேன். ஆனால் இப்போ இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, அதானி அம்பானிக்காக மோடியும் அமித்ஷாவும் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இப்போ எங்கள் வாயை திறந்து இதில் ஸ்டாலின் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்க தயவு செய்து. நீங்கள் ஒரு கருணை உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இவ்வளவுக்கு வந்துருச்சு, உடனே நீங்கள் இன்வால்வ் ஆகி எவ்வளோங்க இதனால நட்டம் வரப்போகுது?
எல்லாம் உங்கள் தலையில் கடனை வாங்கி தான் வச்சுருக்கிறாங்க. உலக வங்கியில் கடனை வாங்கி என்ன வாங்க இதுக்கு யாருக்கு கொடுக்க போகிற? மக்களுக்கு தானே கொடுக்க போகிற. உன் வீட்டை சுத்தப்படுத்தணும் கொடுக்க போகிறேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், அதில் போய் நகைச்சுவைங்க. நைட்டு 2 மணிக்கு அந்த பிரச்சனை முடிச்சுப்படுத்தி சுத்தப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன் நீ சுத்தப்படுத்த வேண்டியதான் கேட்குறேன். அங்கே ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மா பேர் என்னங்க? ரிப்பன் பில்டிங்கில் உட்காந்துருக்கல ஒரு அம்மா. அந்த அம்மா போய் மேயர் அம்மா போய் சுத்தப்படுத்த வேண்டியதானே? ஒரு அமைச்சர் இங்கே இருக்கிறாரு, அவரை போய் சுத்தப்படுத்த வேண்டியதானே? நீ விரட்டி விட்டீங்களே, அது பண்ண மாட்டான். ஏன் அந்த போலீஸே போய் பண்ண வேண்டியதானே? அப்போ அந்த வேலை செய்கிறதுக்கு இவங்க தான் முடியும் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இல்லை, இது ஒரு வகையில் இப்படியும் சொல்கிறாங்க. இது வந்து இப்போ தனியார் மயம் ஆயிடுச்சுன்னா அது வந்து இந்த மக்கள் மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற நிலை இல்லாமல் எல்லாரும் இதில் வேலை செய்வாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட சமூக இழிவுங்கிறது இதன் மூலமாக அகற்றப்படும் அப்படிங்கிற சரியான ஒரு மேட்டரை போடுறீங்களே. பெரிய புரட்சி பண்ணுறாங்க. புரட்சி இவங்களை பற்றி எங்களுக்கு தெரியாங்க. ஆட்டே போடுறாங்க. எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் பிரதர். வெளியில் சொன்னால் வெக்க கேட்டுருக்க. நான் அப்படியே ஒரு கூட்டணி இருக்கிறனால அவர் மேலோட்டம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பூரா வந்து அந்த சொல்லப்பட்ட ஆட்களை எடுத்துகிட்டு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைவேட்டில் போனால் என்ன ஒரு இதுனா சம்பளத்தை குறைக்கலாம், நினச்சா உடனே ஆளை விட்டு தூக்கி எறியலாம். நான் இன்னொன்று சொல்கிறேன் பிரதர், இந்த வேலையை வந்து மற்ற யாரும் செய்ய மாட்டாங்க. நான் சும்மா விளையாட்டுக்காலும் சொல்லலை. இல்லை, அதுவே தவறு தானே. ஏன் அந்த மக்கள் மட்டும் பண்ணணும்? இல்லை, ஓகே, நீங்கள் மாற்றி அமைங்க. வருங்காலங்கள் அவனே மாறி போகட்டும். இன்றைக்கி அடிப்படைக்கு அவன் அந்த அம்மா சொல்லுதில்ல, என்கிட்ட பேட்டி கொடுத்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாதுங்க, நாங்கள் தொடர்ந்து இந்த தொழில் செஞ்சுக்கிறதுங்க. என் புருஷன் டாஸ்மார்க் குடிச்சு செத்து போயிட்டாங்க. நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி இதில் உட்காந்துருக்க பெண்களில் 50% விதவை பெண்மகள் தான். நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம். இதை வந்து நாங்கள் காலப்போக்கில் பிள்ளைகளும் படித்து மாற்றிக்கிடுவாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு அடிப்படைக்கு நாங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கோம், அது வாங்கியிருக்கோம், எல்லாம் அந்த வேலையை வச்சு தான் வாங்கியிருக்கிறோம். திடீர்னு 24 17,000 மாற்றிட்டா நாங்கள் எங்கே போவோம்? இந்த வேலைக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நாளைக்கு தூக்கி விட்டா நாங்கள் எங்கே போவோம்? இல்லை, மேயர் பிரியா சொல்கிறாங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, முன்னாடி இருந்த ஊதியம் தான் கொடுப்போம், பணி நிரந்தரங்கிறது அப்படியே தான். பேசாமல் மேயரை பிரைவேட் ஆக்கிடுவோமா? அந்த ரிப்பன் பில்டிங்கை ப்ரைவேட்டாக பட் நான் கூட எடுத்துக்கிறேங்க. நானும் ஒரு கான்ட்ராக்ட் தான், கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க வச்சுருக்கிறேன். வேணுமா எனக்கு ப்ரைவேட் கொடுக்க சொல்கிறீங்களா? எடுத்து நான் அந்த அம்மாவுக்கு நாங்கள் சம்பளம் தர்றேன். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான பேச்சுங்க. அதான் வந்து கவிஞர் கபிலன் வந்து ஒரு பாட்டு போட்டிருப்பார் மெட்ராஸில். எங்கள் ஊர் மெட்ராஸு, அதுக்கு நாங்கள் தான் அட்ரஸ் பாட்டில் சொல்லுவார். இந்த ரிப்பன் பில்டிங்கு அந்த ஹைகோர்ட்டும் வெறும் மணலும் செங்கலும் மட்டுமல்ல, எங்கள் ரத்தமும் கலந்துருக்கு. எனக்கு பாட்டை பாடத்தில் அதெல்லாம் வரியாக சொல்கிறேன், ரத்தமும் கலந்துருக்கு அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லுவார். அதுமாதிரி இந்த ரிப்பன் பில்டிங் கட்டினதே அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அவன் ரோட்டில் வந்து முன்னாடி உட்காந்துருக்கிறான்னா, நீ கருணை உள்ளத்தோட கூலி படத்தை போய் பார்க்குறீங்களே, நல்லா தானே பார்க்குறீங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணமா? ஏங்க கூலி படம் பார்க்குறதுன்னு நான் விளையாட்டுக்காக சொல்ல. அவர் இன்னைக்கு பெரிய பணக்கார். படத்தை எடுக்கிற வந்து இன்றைக்கி இந்தியாவிலே ஒரு பெரிய முதலாளி. அந்த படத்தை எடுக்கிற படத்தை நடிக்கிறவர் பெரிய முதலாளி. உண்மையாக பொய்யா? இன்னொன்று அவரோட பார்ட்னர்ஷிப்பை நடிக்கிறவர் வந்து நாகார்ஜுன். அவரை பற்றி ரஜினிகாந்தே சொல்கிறாரு, அங்கே ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய பணத்தை பூரா சேர்த்தா கூட இவர் பணத்துக்கு ஈக்குவல் ஆகாது, அவ்வளோ பெரிய முதலாளி. இந்த முதலாளிகள் பூரா சேர்ந்து ஒரு படம் எடுப்பாங்க. அதை போய் ஒரு முதலாளி படம் பார்ப்பேன். ஆனால் அங்கே கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், செத்துக்கிட்டு இருப்பேன், படத்துக்கு பேர் மட்டும் கூலின்னு வைப்பாங்களாம். என்னங்க பைத்தியக்காரத்தனம் இது! அதெல்லாம் அந்த காலம் பிரதர். இப்போலாம் யூடியூப் வந்துருச்சு. இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இவங்க நினச்சது வந்து ஆளுகளை தூக்கி அழக்க கொண்டு போயிடலாம்னு அவன் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ பாருங்க. இல்லை, நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா? போராட்ட காலத்தில் முதல்வர் மரணம் தொடர்பாக பேசுனதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க பிரதர்? அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது பிரதர். 1000 தான் இருந்தாலும் இப்போ நாங்கள் தமிழக முதல்வர்னால தான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறோம். தூய்மை பணியாளர்களோட கோரிக்கையை தாண்டி வேறு சில சக்திகள் உள்ள பூந்துது அப்படின்னு திமுக சக்தி போகுது போகலைங்க, சக்தி வந்துச்சு வர்றது பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஏங்க நடவடிக்கை எடுக்கிறது என்னோட கேள்வி. 13 நாளாக வேலை பார்க்குறான்ல, உங்களுக்கு போக முடியல. பாவம், நீங்கள் கொஞ்சம் ஏஜ் பிரச்சனை ஆயிடுச்சு, வயசாயிருச்சு. உங்கள் அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் தானே, ஏன் போகல? ஸ்பாட்டுக்கு பதில் சொல்லுங்க. 2 அமைச்சர் இருந்தாங்க. அமைச்சரை விடுங்க, துணை முதல்வர் இருக்காரா இல்லையா? முதல்வர் போக முடியாத இடத்திற்கு தான் துணை முதல்வர். ரைட்டா? அங்கே எதுக்கு இவருக்கு என்ன வேலை? நான் கேட்குறேன். நீங்கள் சேகர பாபுக்கு அங்கே என்னங்க வேலை? அவர் என்னங்க அமைச்சர்? நேரு அண்ணன் தானே போகணும். அவர் அடுத்து போனார், பேசினார். ரைட், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் துணை முதல்வர் போகலை? துணை முதல்வர் போகிறது வேற விஷயங்க. அவர் போனார்னா உண்மை தெரியுமுங்க. நேரடியாக துணை முதல்வர் குற்றம் சுமத்தலை. அவர் இவங்க இடையில என்னென்ன சொருகிருக்கான்னு என்ன தெரியும், எங்கெங்கே என்னென்ன ஆட்டையை போட்டான்னு என்ன தெரியும். அவர் நேரடியாக போய் பார்க்கும்போது, ஆகா இவன் சாதாரண தொழிலாளிடா, பாவம்டா, என்ன இவ்வளோ நாள் டிஃப்ரெண்ட்டு. நம்ம துபாய் போகிறோம், அமெரிக்கா போகிறோம், லண்டன் போகிறோம், அங்கெல்லாம் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளோ டீசெண்டாக வழி நடத்தப்படுகிறார்கள். ஏன் அதுமாதிரி நம்ம நாட்டில் ஏன் செய்யக்கூடாது? நீங்கள் இங்கே போய் நான் பெருமைக்காக சொல்லுங்கள். நான் ஏர்போர்ட் ரோட்டில் நான் வரும்போது பார்ப்பேங்க, என் பிள்ளைங்க இறங்கி வரும்போது ஏறக்குறைய துபாய் அளவுக்கு இது அவ்வளோ க்ளீனாக இருக்குது ரோடு. அதே வேலையை பண்ணுற துப்புரவு தொழிலாளர் அங்கே அவன் வாழ்க்கை க்ளீனாக இருக்குது, ஆனால் இவன் வாழ்க்கை மோசமாக இருக்குது. அதை பார்க்கணும்ல. இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதர். எங்கள் தலைவர்லாம் கடுமையான பண்ணாங்க. இது ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவிக்க போகிறோம். எங்கள் தலைவர் அறிவிச்சிருவார். நீங்கள் ட்வீட்டில் போட்டிருந்தது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. முதல்வரை கடுமையாக விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. ஆனால் அதே பக்கம் விசிக தலைவர் என்ன போட்டிருக்காருன்னு தேடுறப்ப இந்த நிமிடம் வரைக்கும் எதுவுமே பதிவான மாதிரி தெரியல. இந்த கைது குறித்து அவர் எந்த ஒரு கண்டன அறிக்கையோ அல்லது கண்டிப்பையோ வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியல. நெறியாளர் அவர்களே, எங்கள் தலைவர் இந்த பிரச்சனை நடந்ததுமே 5ஆம் தேதி ஸ்பாட்டுக்கே போனார். எங்கள் தலைவருடைய அம்மா ரொம்ப சீரியஸ்.
ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் கூட நேராக அங்கேருந்து பெரம்பலூர்லேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து நேரடியாக இங்கே வந்து சந்தித்து முடிச்சுட்டு அப்படி திரும்பி போகல, திருப்பி முதல்வரை சந்திக்கிறார். அவர் மட்டும் தனியாக போகல, 2 கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் கூட்டி போய் சொல்லிட்டு வந்தார், எங்கள் வேலை முடிஞ்சுல, இப்போ இதுக்கு ஸ்டெப் எடுக்க வேண்டியது யார்? அப்புறம் என்னை 10ஆம் தேதி அனுப்புகிறார். 10ஆம் தேதி அங்கே என்ன சூழ்நிலை போய் பார்த்துட்டு வா, மாவட்ட செயலரை கூட்டி போய் நான் சேத்துப்பட்டு இளங்கோ எங்கள் மாவட்ட செயலர், அங்கே இருக்கிற ஒன்றிய செயலர் எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு நாங்கள் போய் அந்த மக்களை சந்திச்சுட்டு ஆறுதல் வழங்கிட்டு நாங்கள் வந்துடுறோம். நான் பார்த்தது 10ஆம் தேதி. 13ஆம் தேதி அழகாக தூக்கிட்டாங்க. ஏன்னா 15ஆம் தேதி சுதந்திர தினம். நம்ம சொல்லுவோம், ஒரு கவிஞன் சொல்லுவேன், ஒரு நாள் விடுமுறை மறுபடி கொஞ்சம் கோஷம் விரியும் குடியில் உதிரும் பூக்கள் நம் காதில் சூட அப்படி சொல்லுவார். நம்ம கேவலப்படுத்திருக்குன்னே அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு ஸ்வீட்டை கொடுத்து ஒரு மிட்டாயை கொடுத்து இன்னைக்கு தானே உனக்கு சுதந்திர தினம்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த வகையான சுதந்திரமும் விடுதலையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இல்லை. நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். மற்றவங்க நல்லா இருக்கிறேன், முதலாளிகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. இப்போ அந்த மக்களுக்கு வந்து வேறு எதுவும் வேணாமுங்க. இப்போ நான் பேசினேன், அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, அவங்க பேக் எடுக்கிற மாதிரி இல்லை. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து விஜய் வீட்டுக்கு போனாங்க, ஆனால் வந்திருந்த அமைச்சர்களை 3 மணி நேரம் தாமதிக்க வச்சாங்கன்னா அதுக்கு பின்னணியில் யாரோ ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, பாஜக சக்திகள் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. நான் மீண்டும் நான் நெறியாளருக்கு சொல்லுகிறேன், நெறியாளர் வந்து அம்பியா வந்துச்சு, கஸ்தூரி வந்துச்சு, இன்னும் 2-3 பெண்கள் நடிகைலாம் வந்தாங்க, பிஜே பேக்ரவுண்டில் இருக்கிற வந்தாங்க, அங்கே விஜய் கூப்பிட்டாங்க, ரைட், இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதெல்லாம் சங்கி பயிலுக தான், இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க எங்கள் கேள்வி. அவன் வருவேன், நீ வாய்ப்பை கொடுத்தா வரத்தையும் செய்வேன், போயிட்டு வாங்கடா, எங்கள் மக்களுக்கு நான் செய்கிறோம்டா, நாங்கள் பார்த்துக்கிறோம்டா, என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இங்கே பாரு, இந்த பிரச்சனை ரொம்ப எளிமையான பிரச்சனை, நீங்கள் நினைக்கவே பெரிய பிரச்சனை இல்லை. இதுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? அம்பேத்கர் அடிக்கடி சொல்லுவார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வி ஆர் கால்டு இந்தியன் பார். அவர்கிட்ட விளக்கம் கேட்குறான், என்னங்க அதுக்கு அர்த்தம் அப்படின்னும் போது அவர் சொன்ன அர்த்தத்துக்கு அப்படியே பொருந்துது. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டில் வந்து வேலைக்கு ஆளை எடுக்கணும்னா கடைசியாக தான் எங்கள் மக்களை எடுப்பாங்க, வேலையை விட்டு தூக்கணும்னா ஃபஸ்ட்டு எங்கள் மக்களை தான் எடுத்து விடுவாங்க, வேலையை விட்டு தூக்கி விடுவாங்க. அதனால தான் நான் இடஒதுக்கீடு நான் கொண்டு வர்றேன். அம்பேத்கர் சொல்கிறாருங்க, இந்த நாடு வந்து நாயை விட பன்னியை விட கேவலமாக நடத்துகிற இந்த நாடு, இது நாடா சுடுகாடா, அதுக்காக தான் அந்த சிஸ்டத்தை உருவாக்குன்னு கொண்டாந்து கொடுக்குறாருல. இவங்க யார்? ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே இருக்கவங்க, மேக்சிமம் அருந்ததி மக்கள். அந்த மக்களுக்கெல்லாம் பேசுகிறேன்னு தலைவனே யாருமே இல்லை. அப்புறம் பறையர் மக்கள், இவங்க தானே இங்கே உட்காந்துருக்குறாங்க, இவங்க தானே அந்த மண்ணின் மைந்தர்கள். நேராக போயிட்டு உங்கள் பிரச்சனை என்னப்பா, நான் சொல்கிறேன் டீட்டெயிலோட சொல்லட்டுமா? 2000 பேர் தாங்க அங்கே அந்த 2 மண்டலத்துலையும் 2000 பேரையும் சரிப்பா அவங்க நிரந்தரமாக்குறான், கொஞ்சம் அமைதியாக இருங்க, மற்றவங்களாம் பார்த்து செய்வோம்னா இதில் என்னங்க பிரச்சனை வரப்போகுது? இப்போ வந்து பெரிய சிக்கல் பிரதர், இந்த ஆட்சியாளர்களுக்கே இப்போ சிக்கல், பொதுமக்கள் எல்லாரும் கொள்ளு அப்படியே கொந்தளிச்சிருக்கிறாங்க. நீ நல்லா பாருங்க, சிக்கல் உங்கள் மீது தான் கோவத்தில் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லை, நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் கூட விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தில்லை. இப்போ எங்கள் தலைவர் கொடுப்பாரு, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. முந்தா நேற்று நான் தென்காசியில் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வர்றேன். இந்தியாவில் வந்து ஆணவ படுகொலைகள் அதிகமாகிடுச்சு, தமிழ்நாட்டில் அதிகமாகி கொண்டு இருக்கிறது, அதை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்க. நான் கூட்டில் இருந்தாலும் அமையாக இருக்க வேண்டியதானே? எங்கள் தலைவர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தலையா? நான் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் 2ஆம் கட்ட தலைவர் அனைவருமே எல்லா மாவட்ட தலைநகரத்தையும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்போ நான் இதை விட மாட்டோம் பிரதர், தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நான் கூட்டணி எதுக்கு இருக்கிறோம்? எதுக்கு நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம்? பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் கேட்கணும், நீங்கள் எதுக்கு திமுகவோட இருக்கீங்க? இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்ப எதுக்கு திமுகவோட மீண்டும்? இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவர் பாதுகாப்பாக இருப்பார், இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் கொள்கை சார்ந்து நாங்கள் கூட இருக்கிறோம். எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது. எங்கள் தலைவர் இப்போ வந்துடுவார், வந்த பிறகு திருப்பி நாளை மறுநாளோ முதல்வரை சந்திக்கிறார். சந்தித்து அந்த மக்களுக்கு நாங்கள் தீர்வு வழங்குவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் நாங்கள் விடவே மாட்டோம், இந்த விஷயத்தை விட மாட்டேன். இல்லை, வெளியிலேருந்து பார்க்குறப்ப இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணுது. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சந்தேகிக்கிறீங்க? ஏன் அரசு வந்து இதில் இவ்வளோ ஒரு அலட்சியமாக இந்த விஷயத்தை கையாளணும்? பிரதர், நான் எடுத்துமே நான் நாசுக்காக சொன்னேன், ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் நீ கடந்து போயிட்டீங்க. இது வந்து டோட்டலாகவே வந்து வேறு ஒரு விஷயமும் இல்லை. ஏன் ப்ரைவேட்டு கொடுக்குறாங்கன்னா, ப்ரைவேட்டுகிட்ட லஞ்சம் வாங்குறாங்க. 2வது வந்து நான் ஒரு சிவில் இன்ஜினியர், எனக்கு தெரியும் இந்த ரீசைக்கிளிங்கில் இந்த வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பல கோடிகள் கிடைக்கும், பல உரங்களாக பயன்படுத்தப்படுகிறது, பலது வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. இந்த டெக்னாலஜி தான் வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற டெக்னாலஜி இதுதான். வேஸ்ட் மெட்டீரியலை எப்படி ரீசைக்கிளிங்கில் அதை வந்து ஒரு ஃபெர்டிலைசேஷராக எப்படி மாற்றுறது அப்படின்றது பெரியது. அந்த வேலையை உலகம் பூரா செய்கிறாங்க. இதை இந்த ப்ரைவேட்டு கம்பெனி பூரா வாங்கி ஆட்டையை போடுறாங்க. அது யாரை போய் பாதிக்குன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை போய் பாதிக்குது. வெக்கமாக இல்லையான்றேன். உங்களுக்கு தான் ஆட்டையை போடுறதுக்கு 1000 வழிகள் இருக்குல்ல, என்னென்னமோ விலையெல்லாம் பண்ணுறீங்கள, இதையுமா போய் வைப்பீங்க? இந்த ஏழை மக்கள் வாழ்க்கையில் நீங்கள் விளையாடுவீங்க. அவங்க வாழ்க்கையை போய் பாருங்கள் பிரதர். நான்லாம் போய் பார்த்துட்டு உண்மையிலே நொந்து நூலாகி போயிட்டேன். அவங்க அப்படியே அந்த இடத்தையுமே ரொம்ப மோசமாக இருக்குது, போகிறது கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு இன்னொரு வகையில் பாராட்டுறேன், இவங்க இந்த 13 நாள் அங்கேருந்து செத்து போகிறத விட இன்றைக்கி நைட்டை பிடிச்சிட்டு போய் எங்கே போய் மண்டபத்தில் வச்சுருக்கிறாங்க. பேர் சாப்பாடு கிடைக்கும், பாத்ரூம் இருக்கும்,
ஒரு 2 நாள் இருப்பாங்க. ஆனால் அவங்க பேக் அடிக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் கூட திரும்பி போராடத்தான் போகிறாங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக உறுதுணையாக வந்து திமுகவை விமர்சிக்கணுங்கிறதுக்காகவே பண்ணுறாங்க. நீதிமன்ற உத்தரவு தானே அரசு வந்து செயல்படுத்த முடியும். நீதிமன்றத்தை விமர்சிக்க தயங்கிட்டு நிறைய பேர் திமுகவை எளிதான டார்கெட்டுங்கிறதுனால திமுக விமர்சிக்கிறாங்க. நீதிமன்றமே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த போராட்டத்தை தப்புன்னு சொல்லலை. நல்லா கேட்டுக்கிறீங்க. நீதிமன்றம் அவங்களுக்கான தீர்வை உடனே அரசாங்கம் வழங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு கருத்து, அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். அதுதான் நிறைய வாட்டி பேச்சுவார்த்தை பண்ணாங்க போலீஸாரும். இவங்க விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால அந்த பேச்சுவார்த்தையில் பேசி நாங்கள் உங்களுக்கு பிரைவேட் ஆக்க மாட்டோம், ஒரே வார்த்தை தான். அவங்க பேச்சுவார்த்தை பண்ணது இடத்தை மாற்றி வச்சு போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு தானே. அப்போ இடத்த மாற்றிட்டு இப்படியே போராடி போட்டு சாகட்டும்னு விரும்புறீங்களா? சரி, இடத்த மாற்றிடுவோம், நாளைக்கு வேணுமா. இங்கே 13 நாட்களும் எந்த இடையூறும் பண்ணல. ஜனநாயக ரீதியாக தானே அனுமதிக்கிறாங்க. என்னன்னா 13 நாள் இருந்துட்டு நீங்களே போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் போகலை. இப்போ நீதிமன்றம் சொல்லும் ஆளை பூரா அழகாக தூக்கி போய் அங்கங்கே இப்போ அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் இந்த போராட்டம் ஓயாது. ஏன் ஓயாதுன்னு கேட்டுக்குங்க. நீங்கள் வந்து அடிமட்டத்தில் இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து நீங்கள் டச் பண்ணால் சிக்கல். அம்பேத்கர் சொன்ன டயலாக் தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அது நெருப்பு மாதிரி தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எவன்டா பற்ற வைப்பேன்றதே இப்போ மேட்ரு. பற்ற வச்சுட்டாங்க, ரைட்டா? இனி வந்து அணைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர திருப்பி பார்ப்போம்னு எதிர்த்து நின்றாங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு சிக்கல். நான் வந்து தெளிவாக சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு பெரிய நட்டம்லாம் இல்லை. ஆனால் நீ இன்னமும் யோசித்து பார்த்தீங்கன்னா திருப்பி அம்பேத்கரை கூப்பிட வேண்டியிருக்கு. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வருங்காலங்களில் சில ஆட்சியாளர்கள் முதலாளித்துவத்தையும் சனாதனத்தையும் தூக்கி பிடிப்பார்கள். அது நாட்டுக்கே சிக்கலாக மாறும். அந்த காலகட்டத்தில் என் தொண்டர்கள், என்னை ஃபாலோ பண்ணுற தோழர்கள் உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்ன்றார். அந்த முதலாளித்துவம் தான் இது. எது பிரைவேட்டாக போய் மாற்றுறீங்க. சனாதானம் தான் இந்த புத்தி. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் இவங்களுக்கெல்லாமல் செய்யணும். 10 நாளாக 15 நாள் இருப்பாங்க. அடுத்து எலெக்ஷன் அப்போ இன்னும் 1000 2000 கொடுத்தா ஓட்ட போட போகிறாங்க. அந்த புத்தி தான் சனாதன புத்தி. ஆக மொத்தம் அந்த முதலாளித்துவ புத்தியும் சனாதன புத்தியும் மோடிக்கு இருக்கலாம், அமித்ஷாவுக்கு இருக்கலாம், தளபதி ஸ்டாலினுக்கு இருக்கலாமா? தப்பு இல்லை. அதுதான் தட்டி கேட்குறான். அதுக்கு தாங்க தட்டி விளையாட கத்தி பேசியிருக்கிறான். ஏன் பேசியிருக்கிறான்? அதனால் தயவு செய்து தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த நீதிமன்றம் சொன்ன மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது பிரதர். உண்மையிலே வந்து இவன் கட்சிக்காரன் சொல்ல மாட்டாங்க. இவருக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிலாம் ஒருவேளை ஒன்றிய அரசாங்கம் சொல்கிற கேட்டுக்கு நடப்பாங்க. இவருக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக இதை அவர் உணர்ந்து தயவு செய்து நம்ம பேட்டியை பார்த்த பிறகு இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு யோசிச்சு பேர் கெட்டு போச்சு, டோட்டல் டேமேஜ் ஆகி போச்சு. இதை வந்து இப்போ இது பண்ண முடியாது. இப்போ ஆணவ படுகொலையை கூட அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரச்சனை அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் பாத்ரூம் இருக்குது. ஒவ்வொரு வீட்டையும் சுத்தப்படுத்தணும். அடைச்சிக்கிருச்சுன்னா எவன் எடுப்பேன்? வந்து இவன் தான் எடுக்கிறேன். அடப்பை வந்து எடுக்கிறது யாருக்கு? இவன் தாங்க எடுக்கிறேன். நாளைக்கே நம்ம தளபதி ஸ்டாலின் வீட்டில் ஒரு அடப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வரக்கூடாது, வந்துருச்சு. அப்போ அவரே போய் அடப்பு எடுக்க போகிறாரா? நிச்சயம் எடுக்க மாட்டார். நான் கொச்சப்படுத்தல பிரதர், நான் எதார்த்தம் சொல்கிறேன். அவர் புரிகிற சொல்லாடல. அப்போ இவங்களை தானே கூப்பிடணும், இவங்க தானே வந்து எடுக்கணும். அந்த வேலையை நம்ம செய்ய முடியாதுல்ல, அவங்க செய்கிறாங்களே. அதுக்காக அந்த வேலையை நான் இழிவாக சொல்லவில்லை. அப்போ அவ்வளோ இருக்கிற மக்கள் நீ தானே பாதுகாக்கணும். எங்கள் மோடியே போய் அங்கே ஒரு இடத்துல போய் இந்த மக்களுடைய கால்களை வந்து சுத்தப்படுத்தினார். அதை கூட சொன்னாங்க, நாடகம்னு சொன்னோம். இதெல்லாம் பண்ணிக்கிருக்காங்க, அவங்க மக்களுக்கான தேவையை செய்யுங்க அப்படின்னு சொன்ன வான்மீகி என்ற இடத்துல போய் செஞ்சார். இப்போ கூட அது பெரிய நியூஸ் ஆச்சு. ஆனால் இவர் வந்து அதை செய்யலை, பாராட்டுகள். ஆனால் அந்த மக்கள் அடிப்படை தேவையை செய்யுங்க. கடுமையான வேலை பிரதர். நீங்கள் எந்திரிக்க முடியுமா? காலையில் எந்திரிக்கிறேன் 5-6 மணி எல்லாம் விசாரித்தேன். எந்திரிச்ச பிறகு ஒவ்வொரு தெருவாக போவோம். தெருவாக ஒரு பாட்டை போடுவோம். பாட்டை போட்டு அங்கே இருக்கிற குப்பைகள் நாத்தம் அதுவும் இது. இப்போ இந்த டாஸ்மாக் திறந்தனால வெறும் பீர் பாட்டிலாக வருதான், வெறும் இதாக வருதான், குவார்டர் பாட்டிலாக அந்த பாட்டில் தான். அதெல்லாம் நாங்கள் எடுத்து அதை தனியாக நாங்கள் பிரித்து இதோடு சேர்ந்து அது வேறு இடிச்சுக்கிறோம், தனியாக வைக்கிறோம். அப்புறம் வெஜிடபிள் வேஸ்டேஜ் தனியாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் தனித்தனியாக போய் அங்கே கொடுக்குறோம். இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களை வந்து ஒரு பொருட்டாக கூட பார்க்காம எங்களை அப்படி தூக்கி விடுறாங்களே அப்படின்றத மக்கள் கொந்தளிக்கிறாங்க. பொதுமக்கள் ஃபுல் ஆதரவு. கூட்டணி கட்சிகள் சார்பாக நீங்கள் என்ன அழுத்தத்தை கொடுக்க போகிறீங்க? ஏன்னா வேங்கவேலேருந்து பார்க்குறோம், நீங்கள் அழுத்தம் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறீங்க. அரசில் ஒன்றும் பிரதிபலிக்கிற மாதிரி தெரியல. அது வந்து ரொம்ப தப்பு. இப்போ நக்கீரன் யூடியூப் மூலமாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கே நேரடியாக சொல்கிறோம். ஏன்னா வேங்கவேல் பிரச்சனையில் நீங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டீர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்து அகமுடையார் பெண்மகளுக்காகவே கள்ளக்குறிச்சினா போராடணும் ஸ்ரீமதிக்கு, அதுக்கு எதிர்ப்பாக நீங்கள் செய்தீர்கள். மேல்பாதி விஷயத்தில் வந்து கோயிலுக்குள்ளே கூட்டி போ நீதிமன்றம் சொல்லிச்சு, இது வரைக்கும் கூட்டி போகவில்லை. அங்கே ஒருத்தன் புல்லட் ஓட்டினான்ற கையை வெட்டினாங்க. அந்த குற்றவாளியை வந்து இன்னமும் முறையாக அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. அதே மாதிரி அங்கே எந்த பக்கத்து ரொம்ப உள்ளே போகிறேன் இந்த தூத்துக்குடியிலும் தாண்டி அங்கே வந்து என்ன செஞ்சால் ஒரு பையன் நல்லா படித்தான்றதுக்காக
செல்லத்துறை வாயவே வெட்டிட்டாங்கல்ல. இனியா அந்த பயலை சரி பண்ணணும்னு சரி பண்ணல. திருப்பி ஒருத்தர் வந்து கபடி நல்லா விளையாண்டேன்னு அவனை வேற வெட்டினாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இதுக்கு அடுத்துலாம் போயிட்டு இருந்தா திடீர்னு வந்து பார்த்தா கவின்ற ஒரு நல்ல தம்பி, நல்லா அழகாக படிச்சுக்கிட்டு நல்ல சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிறாப்புல, 2 லட்சம் சம்பாதிக்கிறாப்புல. அந்த பையன் வந்து எதை லவ் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டான்னு அதை ஆணவ படுகொலை செய்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிட்டு வேடிக்கை பாட்டுக்கு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து நம்ம ஆரம்பத்தில் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை தாளைகள், குடிசேவல் மக்கள் குமிறி எழுந்தால் கோபுரம் தூள் தூளாக போய்விடும், பாதாளத்துக்கு போய்விடும். அதனால் கவனமாக இதை செய்யுங்க. இப்போ அவரே தான் கேட்குறாரு, நானாக சொல்லலை. ஏங்க நீ கூட்டில் இருக்கிற ஏங்க நடக்கலைன்னு. இப்போ இந்த பாருங்க, இந்த பிரச்சனை இழுத்து விட்டீங்க. நான் நினச்சேன் இந்த பிரச்சனை 13 நாள் ஆயிடுச்சு, சரி எப்படி தமிழக முதல்வர் போய் ஸ்பாட்டுக்கு பையனை அனுப்பி விட்டு முடிச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சேன். இல்லை, அது ஒரு வகையில் ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்குறாங்க பலரும். என்னென்னா தேர்தல் நெருங்குது, இந்த நேரத்தில் நெருக்கடி கொடுத்து அரசுக்கிட்ட எது வேணாலும் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய அமைப்புகள் இப்போ இதன் மூலமாக திட்டமிட்டுருவாங்க. அதற்காக தான் அரசு இப்படி ஒரு கடும் நடவடிக்கை. அரசு வேலையே வந்து இது மாதிரி வந்து மக்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை தீர்வு வாங்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு பேர் தான் அரசு. சும்மா ஆட்டையை போடுறதுக்கு இல்லை அரசு. ரைட்டா? அரசாங்கம் என்பது என்ன? நீ பணக்காரனுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் தேவை. பணக்காரனுக்கு அவன் பணம் பாதுகாப்பாக இருக்குது. ஏழைதால் இது மாதிரி ஏழைகளுக்கு உங்கள் பிரச்சனை என்னங்க, இப்படி அங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஓகே உங்கள் பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அரசாங்கம். இது மாதிரி இன்னும் வேறு கோரிக்கைகள் எதாவது தீர்வு எடுங்க. அப்போ ஜெயிக்க முடியும். அப்போ ஓட்டு இவங்களே போட்டுக்குருவாளான்னு கேட்குறேன். அப்படி ஒரு மிஷின் லிஸ்ட்டில் இப்போ வந்து மோடியில் மிஷின் செட் பண்ணியிருக்காது, இவங்க தான் செட் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இப்போ மோடி செட் பண்ணி மாட்டிக்கிட்டா தெரியுமா தெரியாதா? ஃபுல்லாக அந்த வாக்காளர் பட்டியலே வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் ஓட்டு போட வேண்டியது மனுஷன் தானே போட்டு போடணும். அதனால் அதெல்லாம் நீ யோசி. நீ கேட்குற கேள்வியே தப்பு. கேட்குறது வந்து என்னென்னா மக்களுக்காக தான் நீ வேலை பண்ணுறது தான் நீங்கள் முதல்வர், இல்லைன்னா கட்சி தலைவர். இன்றைக்கி முதல்வரை உட்காந்துருக்கிறீங்க. அப்போ நாங்களாம் கூட்டணியோட சேர்ந்துருக்கிறோம். நாங்களாம் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். கோரிக்கையை தீர்வு கொடுங்க. உங்களோட ட்விட்டர் பதிவை பார்த்தாலே தெரியும், நீங்கள் மிக கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றிருக்கீங்க. இதுலேருந்து கூட்டணியிலேருந்து வெளியேறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஏன்னா இது வரைக்கும் திரும்ப மௌனம் காக்குறாரு, அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கூட்டணி விட்டு வெளியேறிட்டு ரோட்டில் போய் நாங்கள் நிற்க சொல்கிறீங்களா நீங்கள்? சரி, ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியேறினாலும் இந்த கோட்பாட்டுக்காக களமாடக்கூடிய யாராக இருக்கிறார்களா? ஓகே, தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் ஏதோ ஒரு புத்தியில் அவர் வந்து இப்படி கூட இருக்கலாம். அப்போ எடப்பாடிக்கு எங்கே போச்சு புத்தி? எடப்பாடி தான் இதுக்கு முன்னாடியே வந்து பிரைவேட் பண்ணியிருக்கிறாரு. ஆணவ படுகொலைக்கு இது வரைக்கும் வாயை துறக்கலையில், அங்கே தூத்துக்குடி வரைக்கும் போனார்ல, ஏன் அவங்க வீட்டுக்கு போகலை? அப்போ ஸ்டாலின் வந்து பேசினார், ஃபோனில் பேசியிருக்கிறாரு. நேரில் பார்க்கலன்னா அவரையும் சேர்த்துதான் சொல்கிறோம். ஆக இந்த சைத்தானை விட அந்த சைத்தான் சூப்பர்னு போனோம்னா அப்போ நாங்கள் ரோட்டில் தான் நிற்கணும். ரைட்டா? 2 சைத்தானே எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அது நல்ல சைத்தான் எது, மக்களுக்கு நன்மை செய்கிறது எது அப்படின்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து பேசுவோம். இன்னமும் ஓப்பனாக சொல்லட்டுமா, இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் இருக்காக நான் ஓப்பனாக பேச முடியுது. இதே வேறு கட்சியில் பேசினா எனக்கு நேரம் குண்டாஸ் போட்டிருப்பாங்க. இந்த தம்பிக்கு ஒரே வேலையாக இருக்குது, தொடர்ந்து இதே பேசி இருக்காரு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கருத்தை மட்டும் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. ஏன் அவரை நம்புறேன்னு சொல்லட்டுமா? இப்போ நம்ம பேசின இந்த இதை அவர்கிட்ட மட்டும் எவனாவது ஒருத்தன் நல்ல மனுஷன் இந்த பூமியில் இருந்தானா போய் எடுத்து போட்டான்னு பார்த்து முடிச்சதுமே அவர் ஆர்டர் போடுவாருங்க. அவன் சங்கத்தமிழன் பேசுகிறது கரெக்டு தான், தெளிவாக தான் பேசுகிறேன், இது சாதாரண பிரச்சனை, இந்த பிரச்சனை நமக்கு கட்சிக்கு ஒரு செட்பேக் ஆகிடக்கூடாது. ஓகே, உடனே அறிவி, இந்த ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அறிவுன்னு அறிவிப்பார். இதை போய் சொல்கிறது கூட அங்கே ஒருத்தனுக்கு துப்பு இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையை. நாங்கள் இன்னமும் நம்புகிறோமுங்க, நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. இப்போ வேறு கட்சினா நேரம் நாங்கள் களத்தில் இறங்கி இருப்போம், நேரம் அவன் தூக்கிட்டு போயிருப்பான். எனக்கு நைட்டு நான் சொல்கிறேன், ஒரு வேளை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து இன்றைக்கி ஆளுங்கட்சி வேறு கட்சியாக இருந்து ஸ்டாலின் இல்லாமல் இருந்தாலும் நைட்டு போயிருப்போம். நான் நைட்டு கேட்டேன் தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணன் இதுமாதிரி இருக்குது, இளைஞரணி உள்ளே இறக்குங்கண்ணே, மாவட்ட செயலாளர் சொல்லுங்கண்ணே, நைட்டு நம்ம போயிடுவோம்ண்ணே அங்கே அப்படின்னோம்னா பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது பதிவு அப்படி செய்யக்கூடாது, அது நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் அது நடக்கிறது, நான் முதல்வர்கிட்ட பேசுகிறேன், இதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜனநாயக ரீதியாக. இல்லை அப்படி இல்லை, சமரசம்லாம் இல்லை. சமரசம்ல இருந்தால் எப்படி நான் ட்வீட் போடுவேன்? ட்வீட் எப்படிங்க போடுவேன்? களத்தில் நேற்று நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் உங்களோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதைத்தாங்க சொல்கிறேன், எதிர்கட்சியாக நிச்சயமாக நாங்கள் விட்டுருக்க மாட்டோம்ங்க. இப்போ ஆளுங்கட்சி நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை சமரசம் இல்லை. இது வந்து நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். நான் இப்பயும் சொல்கிறேன், இன்னைக்கு டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இல்லை, எங்கள் தலைவர் இப்போ வருவாரில், வந்து இப்போ பேசுவார், எல்லாரையும் நாங்கள் ரிலீஸ் பண்ண சொல்ல போகிறோம். அனைத்து நீதிபதி, அதாவது நீதிமன்றத்துக்கு எங்கள் வழக்கறிஞர் சென்றுட்டார். எங்கள் வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா, பார்வேந்தன், அவர் இப்போ போயிட்டார், கோர்ட்டுக்கு போயிட்டாப்ல இது விஷயமாக. ஆனால் நாங்கள் விடமாட்டோம், கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி இந்த மக்கள் பிரச்சனை விடமாட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைக்காக கூட்டணியை உடச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ வந்து செயல்பட மாட்டோம். ஏன்னா அது அவ்வளோ முக்கியமான பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அதே கூட்டணி இருந்து நாங்கள் தீர்ப்போம்.
தீர்வு எடுப்போம்ங்க. இன்னைக்கு நான் 13 நாளா தீர்க்க முடியல, நடுராத்திரி கைது பண்ணியிருக்காங்க, அப்பவும் தீர்க்க முடியல, இனிமே என்னது தீர்க்க? எல்லாம் கூலி படம் பார்த்துக்கு இருக்கிறாங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. படம் இப்போ நாளைக்கு பிளாப் ஆயிரும், பிளாப் ஆன பிறகு ஃப்ரீ ஆயிடுவாங்க, ஃப்ரீயான பிறகு போய் உட்காந்து பேசி பிரச்சனை முடிச்சிடும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். திருப்பியும் சொல்கிறேன் பிரதர், நான் விளையாட்டுக்கு சொல்ல, இந்த காலமே அப்படி தான் கலிகாலம் சொல்லுவாங்கல்ல. நிஜ கூலிகளை எவனும் கண்டுக்கிறல, அவன் பாவம் அன்றாடம் காட்சி, அவனை பகல. இவன் காமெடி கூலி பெருசாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்து திருறாங்க. ஒரு 2-3 நாளாக பிறகு ஆஃப் ஆன பிறகு நாங்கள் போய் பிரச்சனை முடிச்சு உறுதியாக தீர்வு எடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு நாங்கள் எந்த விலையும் நாங்கள் கொடுப்போம். நிச்சயமா ஒரு நல்ல தீர்வு நோக்கி இது போகணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.